தனயோகமும் வளர்ச்சியும் பெறப்போகும் கடகராசி அன்பர்களே, இந்த வருடம் நடக்க போகிற ராகு கேது பயிற்சியில் நடக்க போகிற அற்புதமான விஷயத்தை பற்றி பார்க்குறோம். குறிப்பாக உங்கள் குடும்ப ரீதியாக ஏற்படுகிற முக்கியமான நிகழ்வுகள் என்ன, பிஸ்னஸில் நடக்க போகிற அற்புதங்கள் என்னென்ன, வேலைக்கு போயிட்டு இருந்தோம், ஏதாவது படிநிலை இருக்குமா, ட்ரான்ஸ்ஃபர் இருக்குமா, ஏதாவது முன்னேற்றம் இருக்குமா இல்லையா, இத்தனை நாள் இல்லாத இருக்க விஷயங்கள் என்ன, பொதுவாக வீடு, இடம், சொத்து, இது மாதிரி விஷயத்தில் என்ன நடக்க போகுது, தாய் தந்தையின் உடல்நிலைகள், உங்களுக்கு நடக்க போகிற யோகங்கள் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து பார்த்துருவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த சேனலை புதுசாக பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் பின்னர் தெளிவாக கமெண்ட் பண்ணுங்கள், விளக்கங்கள் கொடுக்குறேன். முதல்ல உங்களுக்கு நான் பேச போகிறது ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். இந்த ராகு கேது பயிற்சி நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சனி பயிற்சி நடந்துருச்சு. உங்கள் குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் 8ஆம் இடத்தில் ராகு பகவான் வருவதால் புதிய முயற்சிகள் வெற்றி தரப்போகிறது. வராத பணங்கள் வருகிற கால சூழ்நிலை, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த பணம் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுகிற கால சூழ்நிலை வந்துருச்சு. பொதுவாக செல்வ செழிப்பான காலகட்டங்க. பணம் ரீதியாக ஒரு முன்னேற்றம் உண்டு, ஒரு வளர்ச்சி உண்டு, எதிர்பார்த்த ரீதியாக ஒரு ஆறுதலான விஷயங்கள் உண்டு. இப்போ 8ஆம் இடத்துல வர ராகு நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா அப்படின்னு இருக்கும். பொதுவாக ஒரு பரிகாரத்தை சொல்லிடுறேன். அந்த பரிகாரம் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு போகிறேன். அடுத்த பரிகாரம் உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்துட்டால் பொதுவாக சிவனுக்கு ஒரு ருத்ர அபிஷேகம் பண்ணிக்கங்க. ருத்ர அபிஷேகம் இல்லை ஆருத்ர நட்சத்திரம் அன்று சிவனை தரிசனம் பண்ணிக்கங்க. ப்ளஸ்ஸாக மாறிட்டு போகுது. இது ஒரு டவுட்டு தானே. ஆக மொத்தம் இந்த சனி விலகினதுக்கப்புறம் யோகமாக தான் இருக்குது. குடும்பத்தில் புது புது முயற்சிகள், புது செல்வ ரீதியாக ஏற்பட வாய்ப்புண்டு. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புண்டு. ரொம்ப நாளாக பிரிஞ்சுட்டு, ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தை இல்லை, சண்டை சச்சரவுகள் இருந்து அவருக்கு. இப்போ வெளிநாடு சென்றவர்கள் இந்தியா வர தோணும், இந்தியாவுக்கு வெளிநாடு போக தோணும். அப்போ மாநில மட்லிஸ்ட். அப்போ ஒரு இடம் மாற்றம் தேவைத்தோடு, ஒரு இடம் மாறினா நல்லாயிருக்கும், ஒரு சேஞ்ச் வேணும். ரொம்ப நாளாக விற்க முடியாத சொத்து விற்க தோணுங்க. ரொம்ப நாளாக சொத்து விற்கணும்னு நினச்சிட்ருக்கோம், விற்றுட்டு வேற ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறோம். ஒரு இடம் மாறி இருக்கணும். அந்த மாதிரி முயற்சிகளுக்கு ஒரு சாதகமான படிநிலை உண்டு. அப்புறம் கொடுக்கல் வாங்கல்களில் நல்லபடியாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு இடம், வீடு விற்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்கும், பட் நடந்துடும். அந்த விஷயத்தில் தைரியமாக இருக்கலாம். உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்வை சுபிச்ச பார்வையாக நடக்கிறார். ஒரு வார்க்க கோடி வேலையில் எளிமையாக இருக்குங்க. கஷ்டப்பட்டு ரொம்ப உழைச்சிட்டு இருந்தவங்க 10 ஆள் செய்ய வேண்டிய வேலையை 10 ஆள் செஞ்சால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருந்தது போன வருஷம்லாம். இப்போ 10 பேர்த்த மெயின்டைன் பண்ணுற மாதிரி நீங்கள் பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் பிரித்து கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி தொகுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்துடுது. உங்களுக்கு தொழில் ரீதியாக, அந்த வேலை ரீதியாக ரொம்ப அற்புதமாக இருக்குது. சம்பள உயர்வு ஏற்படுகிறது. நிறைய பேர் சம்பள ரீதியாக மாறி இருக்குது. ஒரு ப்ரமோஷன் வகையில் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு செல்வப்படியான வாய்ப்புகள் வந்தாச்சு. ஆக மொத்தம் யோக பலன் அற்புதமாக இருக்குது. இந்த நேரத்தில் தான் புது முயற்சிகள் தோணும். புது முயற்சிகள் கற்றுக்குவீங்க. புது முயற்சிகள் வளர்ச்சியை கொடுக்கும். எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்க. இப்போ உங்கள் 10ஆம் அதிபதி அவர் பார்த்திங்கன்னா செவ்வாய் சில காலங்கள் நல்ல ஸ்தானத்தில் பயணிச்சிட்ருக்கார். அவரே 5ஆம் அதிபதி. இப்போ குலதெய்வ கோயிலுக்கு 1 முறை அடிக்கடி போயிட்டு இந்த வருஷத்தில் தொழிலை யோகத்தை டெவலப் பண்ணணும். தொழில் ரீதியாக புது சிந்தனைகள் வரும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தோணும். அடுத்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக காலகட்டம் காத்திருக்கீங்க. வாய்ப்புகள் தேடி வருகிறது. அதனால் முயற்சி பண்ணி நல்லபடியாக பண்ணலாம். உங்களுக்கு யாரோ ஒருத்தர் உதவி கிடைக்குங்க. இப்போ இந்த கடகராசிக்கு என்ன நடக்குதுன்னா, கடகராசி ஆணாக இருந்தால் ஆண்னு வச்சுக்கோங்க, அவங்களோட மனைவிக்கு ஒரு வேலை கிடச்சி சம்பளம் வீட்டுக்கு வருது. கடகராசி பெண்ணாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, கடகராசி ஆணுக்கு பொருளாதார ரீதியாக இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஆக மொத்தம் குடும்பம் நல்லாயிருக்கு. குழந்தை சம்மந்தப்பட்டதில் தான் நிறைய வருத்தங்கள் பண்ணாங்க. குழந்தை படிக்கலை, குழந்தைக்கு உடல் உபாதைகள், சொன்ன பேச்சு கேட்கல, இப்படி குழந்தைகளை பற்றி அவ்வளோ வருத்தப்படுறாங்க. இப்போ குழந்தைய நினச்சி பெருமைப்பட வேண்டிய விஷயமாயிடுச்சு. குழந்தை இல்லாத குழந்தை இருக்கிறது நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டு போகிறாங்க. அவங்க ஸ்கூலில் ஏதோ மாற்றிருப்பாங்க, அப்போ நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. குழந்தை ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு பேரும் புகழ் வாங்கி கொடுத்துருவாங்க. மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க. ரைட். இப்போ ஒன்றே இந்த சிறு சேமிப்பு சம்மந்த சீட்டு விஷயங்கள், இஎம்ஐ சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனிப்பாக செய்யணும். இப்போ தான் அந்த ஆடிட்டிங் செஞ்சேன், கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஒருத்தர் செக்லீஃப் கொடுத்துருந்தேன், திருப்பி வாங்காமல் விட்டேன். சைன் பண்ணி ஒருத்தர்கிட்ட வாங்கணும், அதை மறந்துட்டேன். அப்போ ஏதோ ஒரு தகவல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணணும். அதை விட்டுட்டு தும்ப விட்டு வாழை பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாது. அதை படிநிலை பண்ணணும். இப்போ
ஒரு வீடு, இடம், வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட சிந்தனை வந்துட்டுருக்கு. பொதுவாக வீடு வாங்குகிற யோகம் இருக்குது. ஆல்ரெடி வீடு சம்மந்தப்பட்ட கடன்கள் ஒரு சிலருக்கு இருக்குது. அந்த கடன் இருந்தால் அடுத்த வீடு வாடகை வீடாக, ஃபஸ்ட்டு வாடகை வீடாக போயிட்டு புது வீடு தேவைன்னா தான் பார்க்கணும். ஏன்னா புது வீடு வாங்குகிற யோகம் உண்டு. இருந்தாலும் 4ஆம் வீட்டை குரு பார்க்கறனால புது வீடு, அதன் மூலமெல்லாம் வீடு கட்டி வாடகைக்கு விடுற காலகட்டமாக இருக்குது. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் வருகிற காலகட்டம். சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், எல்லை பிரச்சனை, தடை பிரச்சனை, காம்பவுண்ட் வால் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு சுபிட்ச நிலையில் மாறுகிற கால சூழ்நிலை வந்தாச்சு. ஆக மொத்தம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு. நேராக தாய் தந்தையர் உடல்நிலை பார்த்துட்டு அடுத்தது நான் திருமண விஷயத்துக்கு போகிறேன். ஏன்னா திருமணத்துக்கு ஒரு சில விஷயம் தெளிவாக சொல்லணும், அதனால தான் அப்புறம் போகிறோம். சரி, அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ ஹெல்த் வைஸ், பொதுவாகவே ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா 1-2 விஷயங்கள் கவனமாக இருக்கணுங்க. முதல்ல இந்த கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட உணவுகள் தவிர்க்கணும். தூக்கம் அதிகமாக தூங்கி கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட ஒரு சிலருக்கு வருது. இந்த இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், யூரினில் யூரியா போகுதுங்கிற மாதிரி ஒரு சில விஷயம், ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள விஷயங்களை தவிர்த்துருங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா லேட் நைட் சாப்பிட்றது தவிர்க்கணும். இதனால் கொலஸ்ட்ரால், ஹார்ட் ரிலேட்டடான விஷயங்கள், மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஜவ்வு, மூட்டு லெகமெண்ட் டேரும்பாங்க. இப்படி தான் சொல்கிறாங்க. என்ன இவங்க தான் புது வேர்த்து லெகமெண்ட் டேரு, இது கையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ராட்ச் விழுந்தது, இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. இன்னும் வரும். அதனால் உடம்பு சம்மந்தப்பட்டதை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பரிகாரம் உண்டு அதை சொல்கிறேன். திருமணத்துக்கு போகும். திருமணம் சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி, அவர் 8ஆம் அதிபதி, அவர் 9ல் இருக்கார். போன வருஷம் திருமணம் சம்மந்தப்பட்டு பேசும்போது மனக்கசப்புகள், கணவன் மனைவி சண்டைகள், திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சனை, திருமணம் நடந்தவங்களுக்கும் பிரச்சனை. அப்போ திருமணம் ஒரு விஷயங்கள் சூப்பராக இருக்க போது, மனதுக்கு பிடித்த வரனாக இருக்கும். கொஞ்சம் அசலை கொடுக்குற மாதிரி இருக்கும். நாங்கள் இந்த அவர் ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கார், ஒரு சிலது வெளியூரில் இருக்கார். அப்போ தொலைதூரத்தில் வரனா அமைய வாய்ப்பு உண்டு. ஏஜ் ஃபேக்டர் ஒரு சிலருக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஒரு சிலது பையன் வயசு கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ திருமணம்ங்கிறது சுபமாக இருக்கிறது, அதை பாருங்கள். ஆண் பெண் இருவரோட பொருத்தங்கள் பார்க்கும்போது மன ரீதியான பொருத்தங்கள் 100%, உருவ ரீதியாக, சொத்துக்கள் ரீதியாக விஷயங்கள் 75% தான் இருக்கும். பொதுவாக திருமண பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம் மட்டும் பத்தாது. அதில் கட்ட பொருத்தம், கிரக ரீதியான பொருத்தங்கள், கூட்டு திசை இருக்கா இல்லையா, ராகுகேது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், செவ்வாய் விஷயம், 7ஆம் அதிபதி வலு என்ன, பெரிய ஸ்தானங்கள் எப்படி இருக்குது, தாம்பத்திய ரீதியான அம்சம் உண்டா, குழந்தை பிறப்பு உண்டா, இப்படி பார்க்கணும். பொதுவாக 10 பொருத்தம் பார்த்துட்டு போட்டேன் அப்படின்னு டிக் பண்ணிட்டு வரக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. குறிப்பாக முகூர்த்த லக்னம் ரொம்ப முக்கியங்க. கல்யாணத்துக்கு முகூர்த்த லக்னம் எவ்வளோவே தோஷமாக இருந்தாலும் முகூர்த்த லக்னம் கரெக்டாக போட்டால் டைவர்ஸ் ஆகணும்னு சேர்ந்துடும். ஏன்னா அந்த லக்னத்தை போட விடணும், மண்டபம் கலியாக இருக்கலாம் போடக்கூடாது. உங்கள் ஆண் ஜாதகம், பெண் ஜாதகம் இருவருக்கும் கரெக்டாக பார்த்து அந்த நாள் கிழமையை சூஸ் பண்ணி போடணும். பொதுவாகவே ஆண் ஜாதகம் திருக்கணிதம், பெண் ஜாதகம் திருக்கணிதம். இப்போ பெண் ஜாதகம் இரண்டும் ஒரே கணித முறை. பெண் ஜாதகம் வாக்கியமாக இருந்தால் ஆண் ஜாதகம் வாக்கியம், இரண்டும் ஒரே கணித முறையாக இருக்கணும். மாற்றி பண்ணக்கூடாது. பொதுவாக சவுத் தமிழ்நாடு கீழே போக வாக்கியம் பயன்படுத்துவாங்க. சென்னை, சேலம், இந்த கொங்கு பெல்ட்டுலாம் பார்த்திங்கன்னா திருக்கணிதமாக இருக்கும். பொதுவாக எங்கே வேணால் பாருங்கள், ரெண்டும் ஒரே கணித முறையாக பார்த்துட்டு 7ஆம் வீட்டு அமைப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. பொதுவாக யாருக்கு ஜோசியர் அவர் எதில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோ அது மாதிரி மாறும். அப்போ அதுபடியாக போய்க்கலாம், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ரைட், ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது, அது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி யாரும் ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்க எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் முறையில் தரப்படும். கேள்வி சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக மாணவர்களுக்கு தாங்க ரொம்ப யோகமாக இருக்குது. மாணவர்கள் அடிக்கடி பயணங்கள் ஏற்படும், வளர்ச்சியான கால சூழ்நிலை உண்டு, கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு, எக்ஸாம் எழுதி பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நல்லபடியாக இருக்கிறது. காலகட்டங்கள் நிறையா மாறி இருக்கிறனால உங்களுக்கு யோகமாக இருக்கிறது. புது முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு இன்னொரு பரிகாரம் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறேன். பொதுவாக 2, 6 மற்றும் இந்த நேரத்தில் 9, 3 இந்த எண்கள்லாம் உங்களுக்கு யோகத்துக்கு தர வல்லதாக இருக்கிறது. அப்பப்போ நீங்கள் 4ஆம் நம்பரை பயன்படுத்திங்க. கேதுவின் அருள் உங்களுக்கு கிடைச்சமாக கிடைக்கட்டும். ராகு கேது ஸ்தலத்துக்கு சென்று வரணுங்க. திருநாகேஸ்வரமாக இருக்கலாம், காளகஸ்தி, இது மாதிரி ஜாதக ரீதியாக வரும் ஒரு இதெல்லாம் ராகு கேது ஸ்தலத்துக்கு சென்று வந்து விட்டால் இந்த 2, 8 இருக்க ராகு கேதுகள் இன்னும் வளர்ச்சி கொடுக்கும். தடைகள் அனைத்தும் விலக்கி கொடுத்துருமே மாற்றுக்கருத்தில். ரைட், வேறு கேள்வி சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.